எல்லோருக்கும் வணக்கம். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப அப்படின்ற மாதிரி நிஃப்டி எப்படியோ உருண்டு பிறண்டு ரொம்ப ஆச்சரியகரமான விஷயத்தில் இன்னைக்கு ஒரு 14 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிவிட்டது. டாடா குரூப் பங்குகள் அப்படின்னாவே ஷேர் மார்க்கெட்டில் ஒரு தனிப்பட்ட மரியாதை அப்படின்றது இருக்குது. இந்த டாடா கேபிட்டல் அப்படின்ற பங்கு சமீபத்தில் 1265 கோடி வருமானம் என்பது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த டாடா கேபிட்டல் சமீபத்தில் தான் ஐபிஓ மூலியமாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த ஒரு பங்கு. அது வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீழ்ச்சியிலிருந்து எப்பெல்லாம் வீழ்ச்சி போகுதோ அப்பெல்லாம் மேல் நோக்கி ஏறக்கு சமீப காலமாக அதனுடைய வரலாறு என்பது உதவி கொண்டே இருந்தது. இப்போ மறுபடியும் அந்த பங்கு மிக குறிப்பிட்ட ஒரு முக்கியமான லோவில் வந்து இருக்கும் பொழுது ஏற்கனவே அந்த பங்குல பணம் போட்டு காத்திருந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய எஃப்ஐஸ் ஆகட்டும், டிஐஸ் ஆகட்டும், பப்ளிக் போன்ற பல்வேறு மக்கள் வந்து சரி என்ன பண்ணுறது, சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான சப்போர்ட்டுக்கு வந்திருக்கானே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு ஓஹோ டாடா குரூப் பங்கு ஒரு முக்கியமான சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கும் கீழே போய் அது இயர்லோ போனாலும் சரிதான், அல்லது அதுக்கும் கீழே போனாலும் சரிதான், எப்படியோ இப்போ இருக்கக்கூடிய ரேட் என்பது ஒரு 6 மாதத்தினுடைய உச்சியில் இல்லாமல் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் கீழே விழுந்து கிடக்குதே அப்படின்றதான் அவங்களுடைய நண்பர்களே. நம்ம தங்கம் வாங்க போகிறதுக்கு முன்னாடி கடைகளுக்கு என்ன விலை என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு தான் கடைகளுக்குள்ளே போய் தங்கம் என்பதை வாங்குவோம். அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஒரு பங்கு வாங்கினாலும் அதை பற்றி நம்ம விசாரிச்சுட்டு என்ன ஏது அப்படின்ற மாதிரி சில பேர் தான் வாங்குவாங்க. அப்படி வாங்கியுமே சில பேர்த்துக்கு லாக் ஆயிடுது. ஒரு நண்பர் கூட மீடியாக்களில் ஒரு கமெண்ட்டில் போட்டிருக்காரு, நான் 10,000 ஷேர் சுஸ்லான் அப்படின்ற பங்கில் வாங்கியிருந்தேங்க, அதான் எவன் எப்போ நம்மளை லாக் பண்ணி விடுவானே தெரியாது. 62 ரூபாய் ரேஞ்சில் அவர் 10,000 ஷேர்களை வாங்கி குவிச்சிருக்கார். அது வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் மாதிரி இருக்குது. எந்த வருஷத்தில் எப்போ வாங்கினாருன்னு தெரில. பட் சமீபத்தில் 62 ரூபாய் என்பது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி புல்லிஷாக இருந்த ஒரு இடம். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு நாள் கூட அது மேல் நோக்கி ஏறி வரல. 10,000 குவான்டிட்டியை 62 ரூபா ரேஞ்சில் வச்சுருக்காரு. இப்போ 43 ரூபாய்னா அசால்ட்டாக 2 லட்ச ரூபா என்பது அன்ரியலைஸ்டு லாஸில் போய் அவருக்கு உட்காந்துருக்கு. ஆனால் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடிங் பசங்கள்லாம் இப்போ தான் அவங்க வந்து கண்ணு முழிச்சே பார்ப்பாங்க, ஓ இந்த பங்கு வந்து போன வருஷத்தினுடைய லோவில் வந்திருக்கா, அப்போ ஒவ்வொரு லோக்கும் ஒரு குத்து அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் கூட ஒரு டயலாக் ஒன்று வரும், உன் சின்னத்துக்கு ஒரு குத்து அவன் சின்னத்துக்கு ஒரு கத்து, ஆக மொத்தம் யார்கிட்டையும் எனக்கு பிரச்சனை இல்லைப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஸ்மார்ட் மணி ட்ரேடிங் கான்செப்டுக்காரங்களுக்கு உதவி செய்யுமா இந்த 52 வீக் லோ, அல்லது இன்னும் கீழே போகுமா என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தற்போதைக்கு எத்தனை முதலீட்டாளர்கள் எந்த வகையான முதலீட்டாளர்கள் லாக் ஆகி வந்திருக்காங்கன்னா நம்மளுடைய பப்ளிக் தான் அதிகமாக லாக் ஆகி வந்திருக்காங்க. 55%, எஃப்ஐஸ் 23, டிஐஸ் 9.25 தான் இந்த பங்குல தற்போதைக்கு லாக் ஆகி வந்திருக்காங்க. இந்த சுஸ்லான் அப்படின்ற பங்குல இன்னொரு விஷயம் என்னன்னா, சமீபத்தில் 2024 இருந்தே அது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து கீழே வந்து உழுகிறது ஒரு ஒஸ்ட் கேஸ் என்பது 20% இறங்கிய பிறகு ஒரு முறை திரும்பி ஏறி இருக்கான். இப்போவும் அதே மாதிரி தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜிலிருந்து 20% என்பது விலகி வந்திருக்கக்கூடிய இந்த சுஸ்லான் ஒரு 40 ரூபா 35 ரூபாய்க்கு கீழே போகாமல் திரும்ப இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு ஒரு 70 ரூபா பக்கத்தில் போனாவே கோடி கும்பிடு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த சுஸ்லான் அப்படின்ற பங்கு 445 கோடி லாபம் செய்யும் பங்காக தான் தன்னைத்தானே போன குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் காமிச்சிருக்கு. நண்பர்களே, சமீபத்தில் போர் பதற்றம் வருது அப்படி இப்படின்னு உலகம் முழுவதும் பல பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது டிஃபென்ஸ் துறை பங்குகளுக்கு இது மேலே வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் ஒரு ஆசையோடு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இன்னுமே அந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் போன்ற முன்னணி டிஃபென்ஸ் பங்குகள் எந்த விதமான பிக்கப்பும் இல்லை. பயங்கரமான ஒரு போர் பதற்றமான சூழ்நிலை தான். இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி போர் பதற்றமான சூழ்நிலை வந்தப்போவெல்லாம் இந்த பங்குகள்லாம் ஏறி இருக்கு, டிஃபென்ஸ் துறை பங்குகள். ஆனால் இந்த முறை வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருந்துட்டு கீழே இறங்கி வர மாட்டேங்குது, அதே சமயம் திரும்ப மேலேயும் போக மாட்டேங்குது. ஸோ இந்த வருஷத்தில் ரொம்ப முக்கியமான செக்டர்கள் அப்படின்றதுல இந்த டிஃபென்ஸ் துறை பங்குகளும் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த விதமான மாற்றம் இல்லாமல் இந்த செக்டரில் இருக்கக்கூடிய முன்னணி கம்பெனி ஹெச்ஏஎல் சமீபத்தில் கூட துபாயில் நடந்த ஒரு ஏர் ஷோவில் ஒரு பேட் நியூஸ் வந்தது. பட் இருந்தாலும் அந்த பேட் நியூஸையும் அப்சர்வ் பண்ணி ஒரு சென்டர் பாயிண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்போ தான் தன்னுடைய பழைய ஹையோ அல்லது பழைய லோவோ வருமோன்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
ஏன்னா எந்த பக்கம் மூவ் ஆனாலும் 1000 ரூபாய்கள் ஒரு ஷேருக்கு மூவ் ஆக வேண்டியது இருக்குது. சமீபத்தினுடைய ஹை 5000, இப்போ இருக்கிற ரேட்டு 4000, 1000 ரூபா டிஃப்ரென்ஸுங்களா. அதே மாதிரி சமீபத்திய லோ 3000, இப்போ இருக்கிற ரேட்டு 4000. ரெண்டுக்கும் நடுவில் கோந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒன்றா எங்கள் கும்பா கட்சி கூட வந்து சேரு, ஒரு 2 சீட் எச்சு தரோம். இல்லையா காளைகளோட கட்சியில் போய் சேரு, அங்கே ஒரு சீட்டு குறைச்சி தருவாங்க. ஆனால் சந்தோஷம் வரும், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றதுக்கு. இது மாதிரி எத்தனையோ காரணங்கள் வந்து இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஷேர் ப்ரைஸில் இருக்குது. கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருந்துட்டு ஒரு 6 மாதம் கழித்து ஏதாவது ஒரு ஷேரை பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக 1000 ரூபாய்கள் பக்கத்தில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கான்னு பார்க்கணும். அப்படின்னா அந்த பங்கினுடைய செய்திகளில் இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்ற பங்கு இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு பல காலமாக போய் கீழே கரடிகளோட குடித்தனம் நடத்திக்கிட்டு இருந்தவன் தான் இந்த பந்தன் பேங்க் அப்படின்ற பங்கு. நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க, பேங்க் பங்குகள்னா பொதுவாக உச்சத்தில் தானே இருப்போம் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது. எத்தனையோ பேர் பேங்க் பங்குகளை வச்சுக்கிட்டும் கதறிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் என்ன ஒரு பேங்காக இருக்குது, அது கிடக்குது எத்தனையோ பேங்குகள். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பந்தன் பேங்க் என்பது 2021 இருந்தே கோவிட் வந்து தாங்க நான் அடித்து சொல்லுவேங்க. நான் 15 வருஷமாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன். கோவிட் மட்டும் வரலன்னா பல பங்குகள் இவ்வளோ உச்சத்தை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சும்மா ஒரு 10-20% இது ஏறுவோம், அப்புறம் இறங்குவோம், அப்படி ஏதாவது ஆடிக்கிட்டு இருக்கும். இந்த பந்தன் பேங்கை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். மொத்தம் 5 வருஷத்துக்கும் சேர்ந்து ஒரே ஒரு ரவுண்டு. சில பேர்லாம் ஒரே வருஷத்தில் 5 ரவுண்டு 6 ரவுண்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. கடைசிக்கு ஒரு ரவுண்டாவது பல பங்குகள் போன வருஷத்தில் போயிட்டு வந்துடுச்சு. ஒரு 40-50% ஏறிட்டு இறங்கிடுச்சு. இவன் 5 வருஷம் கூடி 100 ரூபாயிலேருந்து ஒரு முறை 400 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ தான் 186 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பந்தன் பேங்க் சமீபத்தில் கொடுத்துருந்தக்கூடிய டிசம்பர் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வந்து அது ஒரு லாபம் செய்யும் பங்காகத்தான் தற்போது வரைக்கும் இருக்கிறது. சமீபத்தினுடைய வருடங்களில் 206 கோடி லாபம் என்பது ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. இப்படி இருக்கும்போது என்ன ஒரு செய்தி மீடியாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டினுடைய ப்ரொப்போசலுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, நீங்கள் 9.99% வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்போஷர் வந்து பந்தன் பேங்க் ஷேரில் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த செய்திக்கு பெருசாக அது ஒன்றும் வரவேற்பு இல்லைன்னாலும் 2% இன்றைக்கி ஏறி இருக்கு. முக்கியமான பிரேக் அவுட்டுக்கு மேலே ஏறக்கூடிய ஒவ்வொரு பர்சன்டேஜ்களுமே ஒரு இமாலய சாதனையை நோக்கி தான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு அர்த்தம் ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும். ஸோ தற்போது இந்த பங்கு என்பது சமீபத்தினுடைய போன வருஷத்தினுடைய அக்டோபர்னுடைய ஹையை தாண்டி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை 160 ரூபா ரேஞ்சில் தாண்டினதுக்கப்புறம் ஒரே ட்ரெண்டிங் அப்பாகவே, ட்ரெண்டிங் அப் வந்து ஆக்சுவலாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்னு இல்லை, இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க எங்கிட்டயா லோனில் இது பிடிச்சிருந்தாலுமே அவங்களுக்கு பாருங்கள் ஒரு லக்கு. டிசம்பர் மாதம் வந்த லோனில் வந்து மறுபடியும் ஜனவரி மாதத்தில் வந்து விழுந்திருக்கு 140 ரூபாய்ன்னு. அதுக்கப்புறம் பிக்கப் ஆனவன் ராக்கெட் மாதிரி சமீபத்தில் 186 ரூபாய்ன்னு வந்திருக்கு. இப்படி இருக்கும்பொழுது தான் இந்த பந்தன் பேங்க்கில் என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ், அக்வயர் பர்சன்டேஜ் வந்து 9.99% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நண்பர்களே, எந்த ஒரு செக்டரோ எந்த ஒரு ஷேரோ வந்து ரொம்ப நாள் அவங்க லாபம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, அந்த செக்டர்லைன்னா நம்ம வாழவே முடியாது அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கும் பொழுது அது கரடியினுடைய பிடியிலேயே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நிஃப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னு வச்சிங்களேன், சமீபத்தில் ஒரு கடுமையான சரிவை சந்தித்த இந்த ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் மறுபடியும் தன்னுடைய பழைய ஹையை போய் தொற்றுருக்கு. ஃபார்மா இண்டெக்ஸையும் பார்த்துருவோம். வாட் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி இந்த நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸுமே சமீபத்தில் சரிவு அடைந்து கண்ட பங்கு செக்டர் மறுபடியும் திரும்பி ஏறி இருக்கு. அப்போ முன்னணி கம்பெனிகள், ஒரு உதாரணத்துக்கு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் என்னாச்சு, ஒரு டிவிஸ் லேப் என்னாச்சு, டாக்டர் ரெட்டி என்னாச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக அற்புதமாக இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் வந்து சமீபத்தில் தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்கெல்லாம் அதை அக்குமுலேட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. கடைசியில் இப்போ என்னாச்சு, தன்னுடைய பழைய ஹை 6600 ரூபாய்ன்னு இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் 52 வீக் லோ பக்கத்தில் வந்து விழுந்து கிடந்த பங்கு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மாதங்கள் கழித்து எடுத்து பார்க்கும்போது திடீர்னு 7700 இருக்கான். ஸோ எந்த ஒரு செக்டருமே வந்து நல்லா லாபம் செய்யக்கூடிய செக்டர்கள் கரடிகளுடன் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீண்ட நெடுங்காலமாக. ஃபார்மா கம்பெனிலையும் பார்த்துட்டு போயிடுவோம். டாக்டர் ரெட்டி எல்லாம் வந்து ஒரு செக்டர் லீடரில் ஒன் ஆஃப் த செக்டர் லீடராக வரக்கூடிய கம்பெனி தான் டாக்டர் ரெட்டி.
அவனுமே பாருங்க 1160 ரூபாயிலிருந்து 1320 வரைக்கும் வந்துட்டான் பாருங்க. டிவிஸ் லேப் அப்படின்ற பங்குமே தன்னுடைய சரிவிலிருந்து ஓரளவுக்கு கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. ஸோ தாரக மந்திரம் என்ன, ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு நல்ல ஃபோக்கஸில் அழிவில்லாத தேவையுள்ள செக்டர்கள், அதே மாதிரி அந்த செக்டரில் இருக்கக்கூடிய செக்டர் லீடர்கள், அதே மாதிரி முழுசாக எவ்வளவு இறங்கி கரெக்டாக எவ்வளவு ஏறிச்சோ அவ்வளவு முழுமையும் பிடிக்கக்கூடிய திறமை இல்லைனாலும் கடைசிக்கு கீழே சப்போர்ட்லேருந்து கொஞ்சோண்டு திரும்பும் போது தான் நம்மளுக்கு என்ன தெரியும், அவன் திரும்புகிறான் அப்படின்ற மாதிரியே தெரியும். இல்லைன்னா அது வரைக்கும் கீழே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, திரும்புகிறான் தெரிஞ்சதுக்கப்புறமா அது என்ட்ராகும் பொழுது அவன் பாதி தூரத்துக்கு வந்துக்கிட்டு திரும்பவும் கூட கீழே இறங்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஸோ கொஞ்சமாவது திரும்புவான்ற ஒரு நம்பிக்கையிலிருந்து பாதி தூரமோ அல்லது முக்கால்வாசி தூரமோ பிடிச்சா கூட அது ஒரு திறமையான விஷயமா தான் நான் பார்க்குறேன். இன்னொரு நண்பர் வந்து ஆர்விஎன்எல் ஷேரில் எப்போ ஒரு நல்ல தகவல் வந்தாலும் தெரியப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏங்க அப்படின்னா அதில் போய் பல்காக மாட்டி உட்காந்துக்கிட்டு நம்ம ஆளுங்க நிறைய பேர் ஏதாவது ஒரு பங்கில் வந்து பல்காக மாட்டி உட்காரக்கூடிய ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் இந்த ஆர்விஎன்எல் அப்படின்ற பங்கு ஒரு காலத்தில் பல பேர்த்துக்கு வந்து பயங்கரமாக சம்பாரித்து கொடுத்த பங்கு 600 ரூபாயிலிருந்து 50% இறங்கி ததிங்கினத்துவம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. இப்படி அது பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேலையிலே ஆல்மோஸ்ட் 1 இயர் லோ ப்ரைஸ் இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே அவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே இதனுடைய ஆர்டர் புக்லாம் நிறைய ஆர்டர்கள் இருக்கிறது. 10ஓட 11ஆக இன்னும் ஒரு ஆர்டர் என்எம்டிசிலிருந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல். இப்படி ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கக்கூடிய செய்தி வச்சுக்கிட்டு தன்னுடைய ரீசெண்ட் ஹை 400 அல்லது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 500 அல்லது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பழைய ஹை 600 to 700 பக்கத்துலேயோ ஏதாவது திரும்பி வருமானு பாவம் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கெல்லாம் என்னங்க கவலை, அவங்க ஏதாவது ஒரு இடத்துல என்ட்ரு ஆகிட்டு ஒரு சப்போர்ட் கிடைச்சிதா அதில் என்ட்ரு ஆகிட்டு வந்தால் வராட்டின்னு அடுத்த ஷேரை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கோந்துருப்பாங்க பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். இங்கே பார்த்தீங்களா இந்த ஆர்விஎன்எல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எஃப்ஐஎஸ் பாருங்கள் 4.97% வச்சுருக்காங்க. முதல்ல வெறும் 1.5% தான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க 2023. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4.97 ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ வந்தாவா வராட்டிப்போ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன்ற மாதிரி வந்துருக்காங்க. டிஐசி அதே மாதிரி தான். நம்ம பப்ளிக் வந்து கொஞ்சம் குறைவாக 15% தான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, சில கம்பெனியினுடைய ப்ராடக்ட்டுகளை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஜிஎம் ப்ரோவரிஸ் அப்படின்னு ஒருத்தர், அவங்க வந்து என்னறாங்கன்னா இந்த கண்ட்ரி லிக்கர் போன்ற சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட வெப்சைட்லாம் போய் பார்க்கல, அவங்களுடைய பிராண்ட்ஸ்ன்னு போட்டு ஜிஎம் சாண்ட்ரா, ஜிஎம் டாக்டர், ஜிஎம் லிம்பு பஞ்ச் அப்படின்லாம் இருக்கும். ஆனால் பல பேர் வந்து இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த பங்கினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது தொடர்ந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் என்பது இன்க்ரீஸ் பண்ணி 42 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி தான் டிசம்பர் குவார்ட்டரில் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பங்கினுடைய விலை என்பது ரொம்பவுமே அநியாயத்துக்கு வால்டிலிட்டி. இப்படி ஒரு வால்டிலிட்டி வந்து நம்ம அதிகமாக சமீபத்தில் பார்த்ததே இல்லை. 2025 சமயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு தன்னுடைய உச்சியிலிருந்துன்னு பார்த்தீங்கன்னா 40% இறங்கிய பிறகு அங்கிருந்து கிட்டத்தட்ட 120% ஏறிய பிறகு மறுபடியும் அங்கிருந்து ஒரு கடும் சரிவு ஒரு 30%, மறுபடியும் அங்கிருந்து ஒரு 45% உயர்வு, மறுபடியும் இப்போ அங்கிருந்து ஒரு 30% இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஜிஎம் ப்ரூவரிஸ் அப்படின்றது இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜிஎம் ப்ரூவரிஸ் கரெக்டாக ஒரு சென்டர் பாயிண்ட்ல வந்து நிற்கும் பொழுது ஒரு 6 மாதம் அல்லது ஒரு வாரம் ஒரு வருடம் கழித்து பார்க்கும் பொழுது இதற்கு முன்னாடி இது செய்த மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டியை திரும்பவும் 2026 செய்யுமா இல்லையா அப்படின்றதான் கேள்வியா இருக்கு. இப்போதைக்கு 2026 2 மாதம் முடிய போது பெரிய மாற்றமே இல்லை. 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டோ அதே ரேட்லேயே தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் இவனுடைய கடந்த காலத்தில் நடந்த மாதிரி பெரிய அளவில் 30% 50% மாற்றம் கீழே விழுந்தோ அல்லது மேலே எழுந்தோ ஏதாவது செய்யுமா? ஆல்மோஸ்ட் பப்ளிக் வந்து 24% பணம் போட்டிருக்காங்க இதில். ஸோ அவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு தகவல் என்னென்னா எஃப்ஐஎஸ் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இந்த டிசம்பர் குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்க்கும்பொழுது நம்ம அது லேஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை பார்க்குறோம். நண்பர்களே, அப்பப்போ நம்மளுடைய மார்க்கெட் சிக்கல் இருந்தாலும் ஏதாவது பங்குகள் கீழிருந்து மேல் நோக்கி வரக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்குது. அப்படித்தான் இந்த அஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ் ஒரு டிஃபென்ஸ் துறை பங்கு
டிஃபென்ஸ் துறை பங்கு வந்து 2025 500 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய் வரைக்கும் ஒரு மூவ்மெண்ட் காமிச்சிட்டு ஏனோ தெரியல கடந்த 4 மாதமாக அதனுடைய விலை என்பது எப்போ எடுத்து பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி 4 மாதமாக ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்படி சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே வீக்காக இருந்தது. கரெக்டாக அவன் வந்து ஒரு 3 மந்த்னுடைய லோ லெவலில் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே வந்திருக்கு. அது என்னடான்னா அதுவும் 3 மந்த் ஹை. ஸோ இந்த சைட்வேஸ் பேட்டர்னை விட்டு எப்போ வெளியே வரும் அப்படின்றதான் ஒரு முக்கிய கேள்வியாக இருக்குது. இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் இந்த அஸ்ட்ரா மைக்ரோவேவ் டிஃபென்ஸ் ப்ராடக்ட் அப்படின்ற பங்கு தன்னுடைய Q3 ரிசல்ட்டில் லாபம் என்பது 47 கோடி அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, ஷேர் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பேர் உஷாராயிட்டாங்க. இல்லைன்னா போய் கும்பலாக பணத்தை இறக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆம்னிடெக் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு ஐபிஓ, இந்த ஐபிஓவில் வந்து தற்போது 2 நாள் முடிஞ்சிருச்சு. 2 நாளினுடைய முடிவில் பார்க்கும்பொழுது அதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்னும் ஒரு 1/4% கூட தாண்டலை. நீங்கள் இன்னும் குவார்ட்டரே தாண்டலையே, எப்போ நீங்கள் ஆஃப் தாண்டி ஃபுல் தாண்டது? நண்பர்களே, எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு பணம் வேணும். பணம்னு ஒரு விஷயம் இருந்துருச்சுன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சுது, மற்ற பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த வகையில் வேதாந்தால என்ன ஒரு நியூஸ்னா, அவங்க 3000 கோடி பணம் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோத்துறை பங்குகள் எதை பெரும்பாலும் நம்ம எடுத்து பார்த்தாலும் சின்ன பங்குகள்னு எடுத்து பார்த்தாலும் சரி, இதெல்லாம் 311 கோடி தான் மொத்த மார்க்கெட் வேல்யூவே. ஆனால் இதுவே மார்க்கெட் வேல்யூ 10,000 கோடி இருக்கக்கூடிய சில பங்குகள்லாம் கீழே மண்ணை கவிக்கிட்டு இருக்குது 52 வீக் லோவில். பட் செக்டர் ஓரளவுக்கு பாசிட்டிவ் செக்டரில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த பங்குகளில் ஒரு மாதிரி மேலே ஏறிடுறான். ஸோ நம்ம இந்த பிபாப் ஆட்டோமேட்டிவ் அப்படின்ற பங்கு எடுத்து பார்க்கும்பொழுது நான் 52 வீக் லோவில் கீது இருப்பானா அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து பார்த்தேன். அது சென்டர் பாயிண்டில் இருக்குது 220 ரூபாயின்ட்டு. இது மொத்தமே 311 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட பங்கு தான். நம்ம டிஐஸ்லாம் அது பக்கத்தில் கூட போக மாட்டாங்க பெரும்பாலும். இந்த பப்ளிக் ஒரு 29%, எஃப்ஐஸ் ஒரு 5.5% எடுத்து வச்சுருக்காங்க ஷேர் ஹோல்டிங்கில். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த பிபாப் ஆட்டோமேட்டிவ் அப்படின்ற பங்கில் என்ன ஒரு செய்தின்னா, நம்ம எத்தனையோ பயங்கரமான பெரிய கம்பெனியாக இருக்கணும், பெரிய அளவில் லாபம் செஞ்சு கொண்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்து பார்க்கக்கூடிய சில பங்குகள் நீட்டி படுத்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஐஆர்எஃப்சி போன்ற பங்குகள் எல்லாம் டிஸ்கவுண்ட்டுக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அது இருந்த விலை என்ன, இப்போ இருக்கக்கூடிய விலை என்ன, அப்படி டிஸ்கவுண்ட்டில் போயிட்டு இருக்கையில் இந்த வெறும் 1000 கோடி கூட மதிப்பில்லாத இந்த மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட பங்கு 160 ரூபாயிலிருந்து ஒரு 300 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 200 வந்துட்டு மறுபடியும் 300 போயிட்டு மறுபடியும் ஒரு 200 வந்துட்டு அப்புறம் இப்போ 220ன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் நல்ல விஷயங்கள் ஏதாவது நடக்குதுன்னா அது ஏன் நம்ம எடுக்கக்கூடிய ஷேர்ஸில் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்து யோசிச்சு எடுக்கணும். அப்போ இந்த பிபாப் மாதிரியான ஒரு பங்கு ஒரு ஜென்ரல் தாட்டுக்கு யோசிச்சு பார்ப்போம். அதனுடைய வால்டிலிட்டி இப்படி இருக்கும் பொழுது பல முறை மாட்டிக்கிட்டவங்களையெல்லாம் காப்பாற்றி விடக்கூட வாய்ப்பாக இருக்குது. அப்போ யார் ஒரு பங்கை போய் ஒரு பெரிய பங்கு எடுக்கும் பொழுதும் அதனுடைய வரலாறுல இந்த மாதிரி எங்காவது ஒரு வாலட்டிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது ஏதோ மனசுக்கு ஒரு சிறிய நம்பிக்கை என்பது கொடுக்கும். ஒன்றுமே இல்லை, அந்த காலத்திலேயே அவன் நீட்டி கீழே தான் விழுந்திருக்கான் அப்படின்னா அப்புறம் நீ எதிர்காலத்தில் அவன் என்ன பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? ஏப்பா நான் அந்த காலத்திலேயே தான் நீட்டி தான் படுத்துக்கிட்டு இருந்தேன், இப்போ வந்து நீ என்னை எந்திரிச்சு வேலை செய்ய சொல்கிறியே அப்படின்ற மாதிரியாக இருக்கும். இந்த ஏறாத பேங்குகளில் இந்த பஞ்சாப் சிந்து பேங்க்கும் ஒன்றா இருக்குது. அது சமீபத்தில் 70 ரூபாயிலிருந்து வீழ்ச்சி அடைஞ்சவன் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கே கும்பா பாட்டு ஊன்னு பாட்டு பாடி விட்டுருக்கு. ஏன்னா அது 2023 விலை வீழ்ச்சியை எங்கேயாவது ஏறிடுமோன்னு நினச்சிட்டு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் உள்ளே போயிருக்கும். அது எல்லாமே கும்பாகி கிடக்குது, பாவம் அவங்க பணமே லாக் ஆகி கிடக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் 2023 இறக்கத்தில் உள்ள வந்து அந்த பங்கு கிடக்குதுன்னு சொல்லிட்டு 2025 போய் என்ட்ரு ஆகிருப்பாங்க. அந்த ஃபண்டுமே இப்போ வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் ஒரே இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ 2 முக்கியமான சப்போர்ட், 2மே கும்பா அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சாப் சிந்த் சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். டைனகான் சிஸ்டம்ஸ் அப்படின்றவங்களுக்கு கிட்டத்தட்ட 108.88 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடச்சிருக்கு பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கில் அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். உடனே எல்லாத்துக்கும் மனசில் என்ன தோணும், சரி ஓகே அப்போ 108 கோடி ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இவங்க ஒரு குவார்ட்டருக்கு எவ்வளோ வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குவார்ட்டருக்கு 336 கோடி மதிப்பில் அவங்க லாபம் பண்ணியிருக்காங்க.
நண்பர்களே, ஒரு ஷேரினுடைய ஏற்ற இறக்கம் பெரும்பாலும் நியூஸ்கள் இருக்கும்பொழுது தான் பெருசாக ஏறி இறங்குது அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத உண்மை. இந்த நசாரா டெக்னாலஜிஸ் அப்படின்ற அந்த கேமிங் ஷேர்லாம் கீழே விழுந்து கிடந்தப்ப ஜீரோதாவினுடைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து உள்ளே இறங்குனாங்க அப்படின்ற ஒரு தகவல். உடனே அவன் வந்து உச்சிக்கு வந்தான். அப்புறம் அவன் சிவனேன்னு மேல் நோக்கி தான் வந்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் மறுபடியும் ஏதோ ஒரு டேக்ஸ் ரிலேட்டடான நியூஸ், ஏதோ கேமிங் ரிலேட்டடான கண்ட்ரோல் நியூஸ் ஏதோ ஒன்று வந்திருந்தது. அந்த சமயத்தில் பாவம் 360 ரூபாயிலிருந்து இறங்கினவன் இன்னும் அப்படியே தடுமாறிட்டு இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய இந்த நசாரா டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு கரெக்டாக ஒரு சென்டர் பாயிண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எத்தனையோ பேர் பொறுமையாக கொந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நீ கீழே இறங்கினீன்னா நீ பழையபடி ஒரு ரவுண்டு கீழே வந்து உழுகு. இப்போ நீ போயிட்டு வந்துருக்கிறது 2 ரவுண்டு. ஆனால் 2வது ரவுண்டை நீ இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. 2வது ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணினா எங்களுக்கு ஜாலியாக இருக்குமேனு பல பேர் அது எப்படா கீழே உழுகுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஷேர் வாங்கி வச்சிருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இல்லை நீ 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஒரு முறையாவது உன்னுடைய பழைய ஹை 2021 வந்த ஹையை போய் ஒரு முறையாவது தொட்டு லாக்கை ரிலீஸ் பண்ணி விடு. ஸோ ஏற்ற இறக்கம் ஏன் ஏற்படுகிறது பெரிய அளவில்னா நியூஸ் வேணும். நியூஸினுடைய தாக்கம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஏதோ ஒரு நியூஸ் சொல்கிறாரு, பட்ஜெட்டில் ஏதோ ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸ் இருக்கும் பொழுது தான் அதனுடைய விளையாட்டு பயங்கரமாக இருக்கும். நண்பர்களே, பல பேர்த்துக்கு 10,000 ஷேர் 20,000 ஷேர்னு எல்லாம் லாக் ஆகி வந்திருக்காங்க. என்றைக்கு அந்த லாக்கெல்லாம் ரிலீஸ் ஆகும்னு தெரியல. ஆனாலும் லாக்கை ரிலீஸ் பண்ணி விட்ட பங்குகளையும் நம்ம இப்போ சிலதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.